தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கனமழை காரணமாக 14 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ரமணபிரியா, வடகிழக்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பொறுத்தவரை மிதமான மழை முதல் பலத்த மழையானது தற்போது மேலாப்படி பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக தான் தற்போது இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கான வாய்ப்புகளானது திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், மேலும் இந்த புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை முதல் வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லேசான மழைக்கான பகுதிகளானது அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இன்று பார்த்தோம் என்றால் ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது ஒவ்வொரு பகுதியுமே பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் பார்த்தோம் என்றால் ஒரு 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், ஒரு 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகும். குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடப்ப உள்ளதால் இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகும். மேலும் இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்கு மழையின் தாக்கமான சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக 16 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் கனமழை எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
16 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது.